வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, சவுதி அரேபியாவில் இப்போ நீங்கள் விபிஎன் யூஸ் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா, உடனே உங்கள் மொபைலில் உள்ள விபிஎனை டெலீட் பண்ணிடுங்க. ரொம்ப 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 ஆபத்து. இப்போ ரொம்ப செக்கிங் ரொம்ப தீவிரமாக செக் பண்ணிகிட்ருக்காங்க. அதுவும் மொபைலை வாங்கி செக் பண்ணுற அளவு செக் பண்ணிகிட்ருக்காங்க. அது ஏன் இப்போ திடீர்னு செக் பண்ண ஆரம்பித்தாங்க? ஒருவேளை நம்ம விபிஎன் இருந்து உங்கள் மொபைலோ இல்லை நீங்களோ மாட்டிக்கிட்டா அப்படின்னா எவ்வளோ ஃபைனு, எத்தனை வாட்டி ஜெயிலு, இல்லை ஊருக்கு அனுப்புவாங்களா அப்படின்னு ஃபுல் டீட்டெயில் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது விபிஎன் சவுதி அரேபியாவில் யூஸ் பண்ணக்கூடாது, பேன் அப்படிமாரி உங்கள் எல்லாருக்கும் தெரியும். நம்ம யூஸ் பண்ணுறது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வீட்டுக்கு பேசுகிறதுக்கு வாட்ஸ்அப் காலில் சவுதி அரேபியா பேச முடியாத காரணத்துக்காக நம்ம வாட்ஸ்அப் காலுக்காக விபிஎன் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஆனால் இப்போ ரீசெண்டாக கிட்டத்தட்ட ஒரு 4-5 நாளாக ரொம்ப தீவிரமாக அங்கே போலீஸ் செக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ உதாரணத்துக்கு என் கம்பெனியில் உள்ள ஒரு டிரைவரு வெளியில் போகிறப்ப உன் மொபைலை கொடுன்னு சொல்லி செக் பண்ணி விபிஎன் இருக்கா இல்லையான்னு பார்த்து செக் பண்ணியிருக்காங்க. அதுவும் அவங்க ப்ளே ஸ்டோர்லேயே போய் மொபைலில் ப்ளே ஸ்டோரில் போய் செக் பண்ணியிருக்காங்க. ஸோ நான் என்ன சொல்கிறேன், உங்கள்கிட்ட விபிஎன் இருக்குது அப்படி இருந்துச்சு அப்படின்னா டெலீட் பண்ணிடுங்க. ஏன்னா நம்ம எல்லோரும் வாட்ஸ்அப் காலுக்காக தான் அதை நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ வாட்ஸ்அப் காலுக்கு பதிலாக அரட்டை அப்படின்னு ஒரு அப்ளிகேஷன் வந்திருக்கு. அதுவும் நம்ம தமிழன் கண்டுபிடிச்ச அரட்டைன்னு அப்ளிகேஷன். அதை யூஸ் பண்ணிங்க அப்படின்னா விபிஎனே தேவை கிடையாது. உங்கள் வீட்டில் உள்ளவங்களையும் அரட்டை டவுன்லோட் பண்ணிக்க சொல்லுங்கள். நீங்களும் அரட்டை டவுன்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் இதுலேருந்து பேசுனீங்க அப்படின்னா உங்களுக்கு விபிஎன் தேவை கிடையாது. நீங்களும் தேவையில்லாத விஷயத்தில் நம்ம மாட்டிக்க மாட்டோம். நம்ம எங்கேயா வெளியில் போகிறோம், திடீர்னு போலீஸுக்காரன் மறைச்சி மொபைலை கொடு அப்படின்னு சொல்லி அவன் பார்த்து உங்கள் மொபைலில் விபிஎன் இருந்துச்சு அப்படின்னா அவன் கிட்டத்தட்ட 50,000 ரியால் ஃபஸ்ட்டு மாட்டுறீங்க அப்படின்னா ஒரு 5,000 ரியாலு 5,000 ரியால் வாங்கிட்டு ஒரு பயமுறுத்திட்டோ இல்லை விட்டுருவோம். ஆனால் நீங்கள் திரும்ப விபிஎன் யூஸ் பண்ணி மாட்டுறப்ப கிட்டத்தட்ட 50,000 ரியால் ஃபைனு, 3 வருஷம் ஜெயிலு அப்படிமாரி சவுதி அரேபியாவில் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரிக்டாக போயிட்டுருக்கு. அதுவும் இந்த 4-5 நாளாக ரொம்ப ரொம்ப தீவிரமாக செக் பண்ணியிருக்காங்க. ஒருவேளை நீங்கள் விபிஎன் இல்லை ப்ரோ எனக்கு அரட்டையும் ஒர்க் ஆக மாட்டுது, ஆனால் நான் விபிஎன் யூஸ் பண்ணி தான் பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னா ஓகே, உங்கள் கமெண்ட்குள்ளேயோ உங்கள் ரூமுக்குள்ளேயோ நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா யூஸ் பண்ணிங்க. ஆனால் வெளியில் போகிறப்ப நீங்கள் விபிஎனை டெலீட் பண்ணிவிட்டு வெளியில் போங்க. வெளியில் போயிட்டு நீங்கள் திரும்ப டெவலப் பண்ணிங்க. அதனால் நம்ம ஒய்ஃபையோ இல்லை நெட் கார்டோ யூஸ் பண்ணுறோம். ஸோ அதனால் ஒரு 15 ஜிபி 20 ஜிபி போனால் போயிட்டு போகுது, எம்பி போனால் போயிட்டு போகுது. ஓகேங்களா? வெளியில் போகிறீங்க, டிரைவராக இருக்கீங்க, இதாக இருக்கீங்க அப்படின்னா டிரைவருக்கெலாம் நான் ரொம்ப சொல்கிறேன். ஏன்னா நீங்கள் அதிகபட்சம் வெளியில் தான் சுற்றி இருக்கிறதால உங்களுக்கு அரட்டை அப்ளிகேஷன் ரொம்ப பெஸ்ட்டு. நீங்கள் வேணால் யூஸ் பண்ணி பாருங்கள், பார்த்துட்டு சொல்லுங்கள். இதே இல்லை கம்பெனியில் வேலை பார்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் எப்போ வெளியில் போகிறீங்களோ அப்போ மட்டும் விபிஎன்லாம் டெலீட் பண்ணிடுங்க. ஓகேங்களா? டெலீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பேசுங்க. இப்போ ஐஎம்ஓ இருக்குது, மெசேஞ்சர் இருக்குது, இன்ஸ்டாகிராம் இருக்குது, டெலிகிராம் இருக்குது, அரட்டை அப்ளிகேஷன் இருக்குது. ஸோ இதேமாரிக்கெல்லாம் யூஸ் பண்ணுறப்போ உங்களுக்கு விபிஎன் தேவைப்படாது. ஏன்னா சவுதி அரேபியா பொறுத்த விபிஎன் யூஸ் பண்ணி நம்ம ஏதாவது தப்பான படம் பார்க்குறதோ இல்லை வாட்ஸ்அப் கால் பேசுகிறதோ இதுதான் நம்ம விபிஎன் யூஸ் பண்ணிகிட்ருப்போம். அது உங்கள் எல்லாருக்கும் தெரியும், சவுதியில் உள்ள எல்லாரும் ஒத்துப்பாங்க கூட. அதனால தான் சவுதி அரேபியா விபிஎனை ரொம்ப 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 குயிக்காக பார்த்துட்ருக்காங்க. இப்போ 5 நாளாக ரொம்ப ஸ்ட்ரிக்டாக செக் பண்ணிகிட்ருக்காங்க. ஒருவேளை உங்கள் மொபைல் பார்த்து செக் பண்ணி யாராவது இந்த வீடியோ பார்த்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஆமாம் ப்ரோ என் மொபைல் செக் பண்ணாங்க அப்படிமாரி கமெண்ட் பண்ணிங்க அப்படின்னா நம்மளோட ஃபாலோவர்ஸோ நம்ம தமிழர்களோ பார்த்து தெரிஞ்சுப்பாங்க, கொஞ்சம் உஷாராக இருப்பாங்க. ஒருவேளை நான் சொல்கிறது தப்பாக இருக்கலாம். நீங்கள் உண்மையாகவே அதுக்கு பாதிக்கப்பட்ட ஆமாம் ப்ரோ என் மொபைலை பற்றி செக் பண்ணாங்க அப்படிங்க நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா ஓகே உண்மைதானோ அப்படிமாரி சொல்லலாம். ஆனால் இன்றைக்கி என் கம்பெனியில் நடந்தது, அதனால தான் சொல்கிறோம். ரொம்ப தீவிரமாக செக் பண்ணியிருக்காங்க. ரொம்ப ரொம்ப தீவிரமாக மொபைலை வாங்கி செக் பண்ணுற அளவு அவங்க செக் பண்ணியிருக்காங்க. அதனால் வெளியில் போகிறீங்க அப்படின்னா விபிஎனை டெலீட் பண்ணிவிட்டு போங்க. திரும்ப சொல்கிறேன், வாட்ஸ்அப் இல்லாமல் நிறையா சோசியல் மீடியா இருக்குது, அது வழியாக வீட்டில் பேசுங்க. அதுவும் அரட்டை அப்ளிகேஷன்லாம் யூஸ் பண்ணுங்கள், ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். இதை நான் திரும்ப சொல்கிறேன், வெளியில் போகிறப்ப விபிஎனை டெலீட் பண்ணுங்கள். மறுபடியும் உள்ளே வர கம்பெனிக்குள்ளேயோ இல்லை ரூமுக்குள்ளேயோ உங்கள் மறுபடியும் டெவலப் பண்ணி மறுபடியும் வீட்டுக்கு பேசுகிறேன்னா பேசுங்க. ஆனால் வெளியில் வரப்போ மறந்துடாதீங்க. ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆகுது. 50,000 ரியால் ஃபைனு, 3 வருஷம் ஒரு ஜெயிலு அப்படிமாரி தான் இப்போ ரொம்ப ஸ்ட்ரிக்டாக போய்ட்டுருக்காங்க. உங்கள் மொபைலு அப்புறம் உங்கள் இக்காம கார்டெலாம் வாங்கி வச்சுட்டு போலீஸ் ஸ்டேஷன் வா அப்படிமாரி சொல்லுவாங்க. ஏன்னா நிறைய பேர் இங்கே பக்கத்தில் உள்ள ஒரு பங்காளி கூட அப்படி தான் அவர் யூஸ் பண்ணிகிட்டு இருந்திருக்காக தெரியாமல் மாட்டிக்கிட்டாப்புல. அவர் எல்லாத்தையும் வாங்கி வச்சுட்டு உங்கள் கஃபில கூப்பிட்டு வா போலீஸ் ஸ்டேஷனுக்கு அப்படிமாரி சொல்லி அவர் கஃபில கூப்பிட்டு போய் அதுக்கப்புறம் வெளியே சொல்லி இன்னுமா நடக்காது பேசுகிறதுக்கு தான் அப்படிமாரி வார்ன் பண்ணி அவங்க விட்டுருக்காங்க. ஸோ ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க. தயவுசெய்து வெளியில் போகிறவங்க விபிஎனை டெலீட் பண்ணிடுங்க. இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா முக்கியமாக இந்த வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான வீடியோ. அது மட்டும் இல்லாமல் வேறு ஏதாவது டவுட் இருக்குது சவுதி லாவில்
இல்லை எக்ஸிட் போகிறதுல, இல்லை குரூப்பில் ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா நம்மளோட இன்ஸ்டாகிராம் ஐடி, டெலிகிராம் ஐடி, அப்புறம் இது ஃபேஸ்புக் ஐடி எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் கீழே இருக்கும். வாங்க பேசலாம். எந்த டவுட் தான் கேளுங்க, நம்ம கண்டிப்பாக அதை தெளிவுபடுத்துவோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் சப்போர்ட்டிங்.